ஸோ இப்போது ஜனநாயகன் படம் வந்து கரெக்டாக எலெக்ஷன் கிட்ட வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இல்லை, திட்டமிட்டே அவங்க பண்ணது தான். ஆக்சுவலாக படம் முடிஞ்சிடும். படம் முடிஞ்சு அவங்க ரிலீஸ் பண்ணால் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பிப்ரவரி எண்டுக்குள்ளே எப்படியும் கண்டிப்பாக எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன ஆகுனா கரெக்டாக அந்த படத்தை கொண்டு வரணுன்றது அவங்க பிளான். 22 நாள் ஒருத்தவங்க பேட்டா இல்லாமல் காலையில் வந்துட்டு நைட்டு வேலைக்கு கையில் காசு இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் நடிச்சிட்டு போகிறீங்க. பட் அங்கே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாதா? அப்போ இவர் வந்து நடிகர் மட்டும் கிடையாது, இப்போ அரசியல்வாதி ஆகிட்டார். இவருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. சரி, நான் கொடுத்துறேன், நீங்கள் எனக்கு அந்த ரிலீஸ் ஆன பண்ணி கொடுங்க. பட் அதை எதையுமே கண்டுக்கிறாமல் கம்முன்னு தான் இருக்கிறாரு. அவரோட கதாபாத்திரமே வந்து முதலமைச்சர் கதாபாத்திரம் அப்படின்றாங்க. அநீதிகளை இப்போ கண்டு பொங்கி எழக்கூடிய ஒரு நபராக இருப்பார். சாட்டையை கையில் எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கக்கூடியவராக தான் இருப்பார். இவரே அதிகார வர்க்கமாக இருந்தாருன்னா அது வந்து எப்படி அவர் வந்து பஞ்ச் பேச முடியும்? இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கார் மாதிரி ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. இது ஒரு சின்ன கேமியோவா அட்லி அவர்கள், அதுக்கப்புறம் லோகேஷ், நெல்சன் இவங்க எல்லாருமே இருக்கிறதா சொல்றாங்க. இல்லை, ஏதோ ஒரு ப்ரொமோ சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்ட் ஆஃப் சாங் மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன். விஜய் படம்னாலே ரிலீஸுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் உண்டு. ஹெச் வினோத் அவர்களுக்கு இது மூலிமா பாதிப்புகள் ஏற்படுமா ஃபியூச்சரில்? நம்ம அப்படி தப்பாக நெகட்டிவாக யோசிக்கணும். விஜயை வைத்து அரசியல் படத்தில் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா ஆல்ரெடி அவர் பண்ணக்கூடிய நபர் தான் அவர். அதே ஜனவரி 9 வந்து வேற படங்கள் ஏதாவது கிளாஷஸ் வர வாய்ப்பு இருக்குங்களா சார்? எனக்கு தெரிஞ்ச பராசக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கன் அவர்கிட்ட கொடுத்தாரு, அவரே அந்த கன் அவரே திருப்புறாரா? துப்பாக்கியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரை விமர்சகர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போது ஜனநாயகன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருந்த சமயத்தில் 2026 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் அதே மாதிரி இப்போது ஜனவரி 9, 2026 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வித் போஸ்டரோட. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக எலெக்ஷன் கிட்ட வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இது பெரிய வரவேற்பு கிடைக்குங்களா? இல்லை, திட்டமிட்டே அவங்க இப்போ பண்ணது தான். ஓகே. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு வந்து 10 நாள் லீவு. பொங்கல் ஹாலிடேஸ் வந்து கிட்டத்தட்ட 13ஆம் தேதி இந்த ஆரம்பிக்கும். 13, 14, 15, 16 வரைக்கும் போகும். ஓகே. அப்படிங்கும் போது அதுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே வந்துடுவோம். ஓகே. 9ஆம் தேதி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது 9ஆம் தேதி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஜனவரி பிப்ரவரி எண்டுக்குள்ளே எப்படியும் கண்டிப்பாக எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன ஆகுனா கரெக்டாக அந்த படத்தை கொண்டு வரணுன்றது தான் அவங்க பிளான். ஓகே. ஆக்சுவலாக படம் முடிஞ்சிடும். படம் முடிஞ்சு அவங்க ரிலீஸ் பண்ணால் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். திட்டமிட்டே தான் பொங்கலுக்கு கொண்டு வந்தோம்னா அது தேர்தலுக்கு நமக்கு அது பயன்படும். அதே மாதிரி இப்போ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு சம்பளம் கொடுக்கலன்றாங்க. அதே மாதிரி ஷூட்டிங்கே ஸ்டாப் ஆயிருக்குன்றாங்க. எது உண்மை? என்னதான் நடந்துட்டு இருக்கு? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் டோட்டல் டெக்னீஷியன்ஸ்க்கு யாருக்கும் பேட்டா கொடுக்கல. ஓகே. பேட்டா கொடுக்கல 22 நாள். அதனால ஷூட்டிங் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. படப்பிடிப்பு இப்போ தற்காலிகமாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். ஆமாம், அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல. ஓகே. ஓகே. அதில் ஏதோ ஐடி ரைடு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் இப்போ ஃபண்டு ஃப்ளோட் இல்லாதனால பேட்டாவும் கொடுக்க முடியும், பேட்டா கூட கொடுக்க முடியாதனால அந்த படத்தை வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனால் விஜய் படம்னாலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சேர வேண்டிய சம்பளம் எல்லாம் கரெக்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் தான் எல்லாருமே போவாங்க. பட் கடைசி படமான இதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுனால ஒரு பெரிய பாதிப்பு தானே படத்துக்கு. கண்டிப்பாக இதான் சின்ன சித்திர நடிகர் 100-150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 180 படத்துக்கு மேலே நடிச்சிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறீங்க. 22 நாள் ஒருத்தவங்க பேட்டா இல்லாமல் காலையில் வந்துட்டு நைட்டு வேலைக்கு போகிறாங்க, வேலையை விட்டுட்டு போகிறாங்க, கையில் காசு இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் நடிச்சிட்டு போகிறீங்க. பட் அங்கே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாதா? ஓகே. குறைந்தபட்சம் அந்த 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 தொழிலாளிகளுக்கு தர்றேன், படம் முடிஞ்சோன்னு என்னோட பேமெண்ட்டை கொடுத்துருங்க. ஒரு சின்ன ஹெல்ப் தான். அந்த பணம் அந்த நிறுவனத்துக்கு பணம் இல்லாமல் இல்லை, பணம் இருக்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்குமெண்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த 20 நாள் 22 நாள் அவங்க சம்பளம் காசு இல்லாமல் இருப்பாங்கல்ல. கரெக்ட். ஒரு 1000 ரூபானா கூட ஒரு 22 நாள்னா அவருக்கு 22,000 ரூபா. 22,000 ரூபா அவருடைய வாடகை இருக்குது, அவர் குடும்ப செலவு இருக்குது. சரி, நான் கொடுத்துறேன், நீங்கள் எனக்கு அந்த ரிலீஸ் ஆனப்பனே கொடுங்க. இல்லையா உங்களை படத்தை நீங்கள் ரன் பண்ண முடியலையா, நானே டோட்டலாக டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீங்கள் செலவழிச்சதை வாங்கிட்டு போங்க. எப்படியா இருந்தாலும் இந்த படம் பெரிய ப்ராஃபிட் படம் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஓடிடி போகும். ஓகே. பெரிய அளவுக்கு இது ஓவர்சீஸ் போகும். தியேட்டரிக்கல் இருக்குது. அப்படி 10 நாள் லீவ், 10 நாள் லீவ் வருது இவருக்குன்னா. இல்லை, நான் சொல்கிறது ப்ரீ பிஸ்னஸ். ஓகே. ஓகே. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் சொல்கிறேன். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆகும். அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக போட்ட காசு வந்துடும், லாஸ் ஆக போகிறது கிடையாது. அதெல்லாம் இவரோட படம் தான். அப்போ இவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, இப்போ அரசியல்வாதி ஆகிட்டார். இவருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. பட் அதை எதையுமே கண்டுக்கிறாமல் கம்முன்னு தான் இருக்கிறாரு. ஓகே. பட் ஒரு தலைவராக மாறிட்டாரு, இது எல்லாமே அவர் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி தானே ஆகணும். இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க எப்படி நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? நோட்டீஸ் பண்ணி தான் நோட்டீஸ் ஆயிருக்கும் அவருக்கு. ஓகே. பட் அதை வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சைலண்டாக இருக்காரு போல.
ஓகே, இது முற்றிலும் அரசியல் படமாக தான் வரப்போகுது. அவரோட கதாபாத்திரமே வந்து முதலமைச்சர் கதாபாத்திரம் அப்படின்றாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அப்படி இருந்தால் ட்ரோல் ஆயிரும் அது. ஓகே, அப்படி இருந்தால் வந்து அது வந்து ட்ரோல் ஆயிரும். பட் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, அநீதிகளை இப்போ கண்டு பொங்கி எழக்கூடிய ஒரு நபராக இருப்பார். சாட்டையை கையில் எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். ஓகே, அந்த மாதிரி தான் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கக்கூடியவராக தான் இருப்பார். ஓகே. இவரே அதிகார வர்க்கமாக இருந்தாருன்னா அது வந்து எப்படி அவர் வந்து பஞ்ச் பேச முடியும்? பஞ்ச் பேச முடியாதுல்ல. அதனால வந்து அதிகார வர்க்கமாக இருக்க மாட்டார். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கார் மாதிரி ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. இல்லை, அது நம்ம வந்து படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறப்ப அது எப்படி ஒரு முழு வடிவம் வந்த பிறகு தான் அது எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஓகே. வினோத் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ம், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல டேரக்டர், கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார். ஓகே. இவருக்கு வச்சு என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பண்ணியிருப்பார். விஜய் வந்து இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி கதை மாற்றங்கள் அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும். கடைசி படம் அரசியல் படம், அரசியல் ரீதியான கருத்துகள் இருக்கும், அரசியல் ரீதியான பாட்டு பஞ்ச் எல்லாமே இருக்கும். ம், இவருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்காது. ஓகே. அதெல்லாம் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ குட் பேட் அக்லின்ற டைட்டில் வந்து அஜித் அவர்கள் சஜஸ்ட் பண்ணதான் சொன்னாங்க. அதே மாதிரி ஜனநாயகன்ற டைட்டிலும் வந்து விஜய் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாரோ? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய அரசியல் படம், ம், கடைசி படம் ம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். விஜய் படம்னாலே ரிலீஸுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது வினோத் அவர்களுக்கு இது மூலியமா பாதிப்புகள் ஏற்படுமா ஃபியூச்சர்ல? கண்டிப்பாக ஏற்படாது. கண்டிப்பா அவர் ஏற்படும். டேரக்டர் தானே. அவர் ஓகே. ஒரு டேரக்டராக பண்ணுறாரு. பட் அதில் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஏன் அப்படி தப்பாக நெகட்டிவாக யோசிக்கணும்? விஜயை வைத்து அரசியல் படத்தில் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா ஆல்ரெடி அவர் பண்ணக்கூடிய நபர் தான். அவர் ம், பொலிட்டிக்கலாகவும் டச் பண்ணியிருப்பார், சோசியல் ரெஸ்பான்ஸ் உள்ள படங்களையும் பண்ணக்கூடிய நபர் தான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பார்ல. ஓகே. விஜய் அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரிபியூட்டாகவும் இருக்கணும், ஒரு ஃபேர்வெல் மாதிரி அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல வந்து ஒரு சின்ன கேமியோவா அட்லி அவர்கள், அதுக்கப்புறம் லோகேஷ், நெல்சன் இவங்க எல்லாருமே இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலேயே இருக்காங்களா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் சும்மா விசிட் பண்ணிட்டு? இல்லை, ஏதோ ஒரு ப்ரொமோ சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே, அது எல்லாம் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி. ஓகே, அது வந்து சென்ட் ஆஃப் சாங் மாதிரி ஏதாவது ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்த போகிறாங்களா ஓகே. அப்படின்னு தெரியல. அதே ஜனவரி 9 வந்து வேற படங்கள் ஏதாவது கிளாஷஸ் வர வாய்ப்பு இருக்குங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு பராசக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் தேதி வராது. ஓகே. பட் பொங்கலுக்கு அது பிளான் பண்ணிட்டாங்க. அதுவும் பொங்கல் தான். கன் அவர்கிட்ட கொடுத்தாரு, அவரே இப்ப அந்த கண் அவரே திருப்புறாரா? அப்படி கிடையாது. ஓகே, அதுவும் ஒரு முக்கியமான படம். ஓகே. அது ஒரு மொழி போராட்டத்தை மையப்படுத்தி ம், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டன்ட்டை லைவாக பண்ணக்கூடிய படம். ம். அது இப்போ கரண்ட் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகும். ஓகே, அது திமுக அது கொஞ்சம் மைலேஜாக தான் இருக்கும். அந்த படம் ஓகே. அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த போராட்டத்தை யார் முன்னெடுத்து நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ம், அப்படிங்கிறனால அந்த படம் வந்து கரெக்டாக அதுவும் பொங்கலுக்கு வர்றது சரியாக இருக்கும். ஓகே, பட் அது கொஞ்சம் ஒரு வாரம் முன்னப்பிட தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. பட் அப்படி வந்துச்சுன்னா கலெக்ஷன் பாதிக்கும்ல பராசக்திக்கு? இல்லை, வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாரம் கேப் தானே வருது. ஓகே. இந்த படம் 9ஆம் தேதினா ஒரு 14ஆம் தேதி 15ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ம், அதுக்குள்ள எந்த படம் ஏதாவது ஒரு படம் தான் நல்லா இருக்கும். ம். அப்படிங்கும்போது பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஓகே. இந்த பராசக்தி படம் வந்து ஒரு மும்மொழி கொள்கை அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதே ஒரு டாப்பிக்கை வந்து நீயா நானால வந்து ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த டீமுக்கே வந்து ஒரு பெரிய மிரட்டல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே டாபிக் எடுத்து இவங்க படமாக பண்ணுறாங்களே, இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகும். இல்லை, ப்ராப்ளம்னா சென்சார் போர்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் கை வைப்பாங்க. ஓகே. அது ஒரு குறிப்பிட்டுனா படம் வந்து 65-70கள் நடக்கக்கூடிய கதை. ம், அப்படிங்கும்போது அந்த நேரங்களில் இந்தியை அழிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வைக்கிறாங்க, ஓகே, இந்திக்கு எதிராக கோஷம் போடுறாங்க படத்தில் ஓகே, அப்படிங்கிற காட்சிகள்லாம் வரப்போ சென்சார் கை வைக்கும். சவுத் அண்ட் நார்த்தை வந்து நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரியான படமாக இருக்குது, ம், இந்த காட்சியெல்லாம் நீக்குங்க, இந்த டைலாக்லாம் நீக்குங்கன்னு அப்போ அங்கே வந்து சென்சார் போர்டு வேலையை காட்டும். ம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வருவாங்க. பட் என்ன இருந்தாலும் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி வந்து ஒரு பெரிய லெவல் வளர்ச்சியாக பார்க்குறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஓகே. தன்னை வந்து விழுந்து எந்திரிச்சு திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ம், அப்படிதான் பார்க்க வேண்டியது. எந்த பின்புலமுமே இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஆங்கராக இருந்து ஹீரோவாகி ப்ரொடியூசர் ஆகி கையை சுட்டு கீழே விழுந்து திருப்பி எந்திரிச்சு திருப்பி ஓட ஆரம்பிச்சிருக்காரு. துப்பாக்கியை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. துப்பாக்கியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். ஓகே. அது எது வரைக்கும் ஓடுறான்னு தெரியல. பட் இந்த சம்பள பிரச்சனையில் வந்து அதிக லெவல் சம்பளம் கேட்குறதா ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு, உண்மையா? ஆமாம், அது வந்து ஒரு படம் வெற்றி பெற்ற பிறகு தான் ம், ஒரு பல படத்தில் ஈமிக்கிற மாதிரி தான் தயாரிப்பாளர்கள் முக்கிய ஆரம்பிப்பாங்க. ம். இந்த படம் ஒன்று மாதிரி அந்த படம் ஓடிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அந்த மார்க்கெட் இருக்கப்பயே தன்னை வந்து பயன்படுத்திக்கிறேன். காற்றுள்ள போதே தூட்டிக்கணும் தான் புத்திசாலித்தனம். ஓகே. அப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, என் படம் முன்னாடி படம் ஓடிடுச்சு, அதுக்காக சம்பளம் அடுத்த படம் ஓடலைன்னா ம், இதை இவர் கேட்குற சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இருக்கிறத பயன்படுத்திக்கிறோங்கிறது தான். ஓகே. இது ஒரு பிஸ்னஸ் தானே. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி.